தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. சிறப்பு பள்ளிகளிலும் மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரத்தை நிர்ணயிக்க கொள்கை முடிவு எடுக்க வேண்டும் எனவும் போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் நீதிபதி தெரிவித்திருக்கிறார். மாற்றுத்திறனாளி மாணவர்களை கவனிக்க போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் தலைமை செய்தியாளர் சிவா. வணக்கம் சிவா, உத்தரவு குறித்தான முழு விவரங்கள் என்ன? மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரத்தை நிர்ணயித்து கொள்கை முடிவெடுத்து மாணவர்களை கவனிக்க போதுமான ஆசிரியர்கள் நியமிக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. குறிப்பாக புதுக்கோட்டையில் செயல்படும் காது கேளாதோர் அரசு உயர்நிலைப் பள்ளியில 48 காது கேளாத மாற்றுத்திறனாளிகள், அதே போன்று 35 பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்கள் படித்து வரக்கூடிய நிலையில பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களை கவனித்து வந்த ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதால் அந்த மாணவர்களையும் சேர்த்து கவனிக்கும்படி காது கேளாத மாணவர்களுக்கும் பாடம் நடத்தி வந்த ஆசிரியர் காயத்ரிக்கு மாற்றுத்திறனாளி நலத்துறை ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்று கேட்டும், அதே போன்ற 365 நாட்களும் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வரக்கூடிய தனக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் அரசு விடுமுறை நாட்கள்ல விடுமுறை வழங்க உத்தரவிட வேண்டும் என்று காயத்ரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் செய்திருந்தார். இந்த வழக்கு நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் முன்பு விசாரணைக்கு வந்தபோது பார்வை மாற்றுத்திறனாளி மாணவர்களை கவனிக்க சிவகங்கையிலிருந்து ஆனந்தன் என்ற ஆசிரியர் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இதனை அடுத்துதான் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் 365 நாட்களும் விடுமுறை இல்லாமல் பணியாற்றி வருவதை சுட்டிக்காட்டிய நீதிபதி இத்தனை நாட்களும் விடுமுறை இல்லாமல் யாரும் பணியாற்ற முடியாது என்பதால் அரசு விடுமுறை நாட்களிலாவது மனுதாரருக்கு விடுப்பு வழங்குவதற்கான நடைமுறையை உருவாக்க வேண்டும் என அரசுக்கு அறிவுறுத்தியுள்ளார்கள். அதோடு மட்டுமல்லாமல் பள்ளிகளில் ஆசிரியர் மாணவர் விகிதாச்சாரம் நிர்ணயிக்கப்படுவதை போல இதுபோன்ற சிறப்பு பள்ளிகளிலும் மாணவர் ஆசிரியர் விகிதாச்சாரத்தை நிர்ணயிக்க கொள்கை முடிவு எடுப்பதுடன் போதுமான ஆசிரியர்களை நியமிக்க வேண்டும் எனவும் அரசுக்கு நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். எனவே இந்த வழக்கை அக்டோபர் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி இது சம்பந்தமாக விரிவான மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அரசுக்கு உத்தரவையும் பிறப்பித்திருக்கின்றார். விவரங்களுக்கு நன்றி சிவா.